சென்னையில் வந்து ஒரு லைன் வந்து நீங்கள் வந்து புறா விட்டுருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் வந்து தெரியும். ராக்கெட் டூமா அப்படின்ற ஒரு புறா வந்து விட்டுருக்கீங்க. அது ரொம்ப புறா வந்து அடிச்சிச்சு அப்படின்னாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த ராக்கெட் டூமா பற்றி சொன்னீங்கன்னா எப்படி இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? அது என்ன பேர்டு, எப்படி அடிச்சிச்சு உங்க? 1975 காதர் பாயின்னு சொல்லிட்டு நம்ம பெரம்பூர்ல இருக்கிறாரு. அவர் அந்த காலத்துல வந்து அவருக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணல. கல்யாணம் பண்ணாதே அவர் வந்து காலத்தை கழிச்சு இந்த புறானுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டாரு. அப்போ நாங்க வந்து புறா விட்டுன்னு வரோம். 80 நடுவில் அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் எனக்கு கிடைச்சிது. நாங்கள் வந்து அந்த வீட்டில் போய் புறா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஒரு புறா கேட்டால் கூட கொடுக்க மாட்டார். எப்பவும் கேட்டாலும் தரமாட்டார். புறாவை கேட்டால் தரமாட்டார். நீங்கள் யாருடைய சிஷியன், நீ ஒரு வாஜாரை போய் கேளுங்க. எனக்கு வாஜார் வந்து நெல்லையானுடைய மாமா. மெட்ராஸ் சிட்டிலேயே நெல்லையான்றது வந்து தான் முதல்ல ஆரம்பம். 1942 ஆரம்பிச்சு அவங்க வந்து சண்முக கிராமி வீட்டில் புறா வந்து கிராமணி வீட்டில் தான் இருந்தார். அவங்க தான் புறா விட்டாங்க. அவங்க தான் புறா பார்த்தாங்க. அப்போ அந்த புறாங்கெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான புறாங்க தான் இருந்தது. ரொம்ப ஜாதி இருந்தது. ஒரே பரம்பரை புறாவாக இருந்தது. அந்த பரம்பரை புறாலேயே இருந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய சீடனா வந்து தான் காதர் பாயா இருந்தார். அப்போ அந்த புறாங்கெல்லாம் வந்து அவர் நல்லையா பரம்பரை புறா தான் அந்த புறா. அதுக்கப்புறமேட்டு தான் அவர் வந்து புறாங்க வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இது வந்து என்னுடைய இது புறாவுக்கு எவ்வளோ ஆழமா இருக்குது, இது இன்னான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவரு கல்யாணம் பண்ணிக்காத விட்டாரு. பெரிய விஷயம். அதனால இது ரொம்ப டீப்பா போனாரு. புறா என்ன, புறா எப்படி இருக்கணும், புறானுடைய அந்த கெத்து, ஜாதி, ரெண்டாவது அதனுடைய பராமரிப்பு. அந்த பராமரிப்புல வந்தது தான் எல்லாமே தெரியும். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எப்படி தீனி போடுவார் புறா? ஆமா, அவர் வந்து பெட்ஷீட் போட்டு தான் தீனி போடுவார். முதல்ல வந்து திறந்து விடுவாரு. அந்த பீ எல்லாத்தையும் கையிலே தான் வருவார். தகரத்துல கூட எடுக்க மாட்டார். கையிலேயே தான் வாரி போடுவார். அவருக்கு எந்த நோய் நொடி எதுவும் கிடையாது. அவர் ஒரு 75-80 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார். இந்த புறா தான் வச்சிருந்தார். புறா தான் வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நாங்க போய் புறா கேட்டாங்க, உங்க வாஜார் யாரு? என் வாஜார் வந்து இந்த மாதிரி நல்லையாவுடைய பரம்பரையை சார்ந்த முனுசாமின்னு சொல்லிட்டு அவரு இருந்தாரு. அவங்களுடைய அக்கா பையன் புதுப்பேட்டையில வாழ்ந்துருந்தாங்க. அவங்க வந்து குஸ்தி பயில்வான். அப்போ வந்து இவங்க வந்து கேட்கும்போது, அப்படியா, சரி, அதெல்லாம் புறாலாம் கொடுக்க மாட்டேன் வாங்கலாம்னா, அப்போ கல்யாணின்ற ஒரு ரொம்ப ஃபேமஸா இருந்தார். அப்போ காலகட்டத்தில் அவரும் கர்ணப்புறால ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு. சாதா புறா அவ்வளோ இருக்காது, கர்ணப்புறா தான் வச்சிருந்தார் வீட்டில். அப்போ ஒரு நாள் சொன்ன, இந்த மாதிரி கல்யாணி வந்து போறாங்க. கல்யாணிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. இல்ல கல்யாணி வந்து ஜதை பண்ணி என்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லோகுன்றவரு எனக்கு ரொம்ப ஃபேமஸான கூட இருந்து ரொம்ப பராமரிச்சிருந்தாரு. அப்போ கூட்ட இந்த மாதிரி சமாச்சாரம் கேட்டா தரமான்றாரு அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ கல்யாணி மேல பழி போட்டோம். இந்த மாதிரி அவர் வந்து ஜதை பண்ணி புறா விட்டோம்னா புறா சீரி அடிக்குது அப்படின்னு சொன்ன பிறகு லோகன்றவரு போய் எனக்கு வந்து புறா ஒன்றும் இந்த மாதிரி வந்து அவர் வந்து சவால் விட்டுருக்காரு, இந்த புறா ஒன்றும் அந்த புறா ஒன்றும் அந்த மாதிரி சீரி அடிக்குதுன்னு சொல்றாரு. என்கிட்ட 6 மணிக்கு வந்தது. கல்யாணி ஜதை பண்ணி எனக்கு ஒரு தூமான்னு ஒரு தூமா பட்டு சப்ஜா பட்டா ஒன்று வாங்கி ஜதை பண்ணி கொடுக்கும்போது கர்ணப்புறா 6 மணி பிறந்த இடம் நம்ம புதுப்பேட்டை தான். அடி எப்படி சார் இருந்துச்சு? அடியில வந்து பேச்சே கிடையாது. வலிச்சதுன்னா 3 கம்பம் 4 கம்பம் வலிக்கும். கல்யாணி சார் ஜதை பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு தான் அவரை கூட்டின்னு வந்து காட்டி, அதுக்கப்புறம் இவரு புளியாந்தோப்பு காசியம் கண்ணாயிரமும் பெரம்பூர் கண்ணாயிரம் 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தாங்க. யார்ப்பா ஜதை பண்ணதுன்னா, இந்த மாதிரி கல்யாணம் ஜதை பண்ணாரு, ரொம்ப நல்லா இருக்கா புறா, நல்லா 6 மணி வரைக்கும் புறா பாருக்குதுன்னு சொன்னோடனே அவங்க 2 புறா கொடுத்தாங்க. இந்த புறா ஓட்டி பாரு. அது ஜதை பண்ண போறாங்க. 2 டூமாங்களா? ஒரு டூமா ஆணு, சப்ஜா பொட்டை.
சப்ஜா. அதுல வந்த வடை தான் தூமா வடை. கல்யாணி சார் பண்ணது. கல்யாணி பண்ணது. சரி. அதுக்கப்புறம் இவங்க வந்து 2 பேரும் வந்து கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தாங்க. அதுவும் நல்லா சீரை அடிக்க போறா. ஒரு 2 மணி நேரம் பாருங்க, நல்லா அடிக்க போறான். ஆனா காதர் பாய் கொடுத்த பொறாங்க வந்து இவர் போய் லோகு போய் வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி என்கிட்ட அந்த புறா கொண்டாந்த உடனே என்கிட்ட புறா பறக்கும் இந்த விடு அப்படின்னாரு. அந்த புறா அடிக்காது, பறக்கவும் பறக்காது. கிளம்பும், ஒரு தந்தி கம்பி மேல போய் உக்காந்துரும். இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் தீனி போட்டேன். அதுக்கு 3 வருஷம் போட்டேன். 3 வருஷம் வரைக்கும் நான் வந்து அதுக்கு அதனுடைய தாக்கம் எனக்கு தெரியும். இந்த புறா அடிச்சா இப்படி அப்படி அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இது வந்து சொல்லி தான் கொடுத்தாரு. இதெல்லாம் ராக்கெட்டுங்களை எடுத்துன்னு போய் கொடுங்க அவங்ககிட்ட, புறா ஓட்டி காட்டட்டும் அப்படின்னு. அவரு கொடுத்த அந்த ஞாபகத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது புறா சீக்கிரம் அடிக்காது, இல்லாட்டா தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து வச்சிருந்தேன். சரியா 3 வருஷம் வரவங்களாம் அதை போய் அறுத்துருப்பா, அது ஏன்பா வச்சிருக்கிற, அது 3 வருஷமா மேலேயே உட்காந்து இருக்குது அப்படி சொன்ன பிறகு 3ஆவது வருஷம் அந்த புறா கிளம்பிச்சு. கிளம்புன உடனே ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு சுத்தம், சத்திரில வந்து உட்காந்துரும். அது தந்தி கம்பியில உட்காந்து இந்த புறா சத்திரிக்கு வந்துச்சு. தன்னாலிய தண்ணி அது நினைச்சு கூட போட்டது கிடையாது. அதே மாதிரி 3ஆவது வருஷம் கிளம்புன புறா கரெக்டா ஒரு வாரத்திலே புறா குந்தா கமர் பண்ணி உருண்டு ஒரு வாரத்துல அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஊர்ல இருக்கிற ஜனெல்லாம் வந்து பார்க்க போது புறாக்காரங்க அந்த காலத்துல வந்து ரொம்ப சாவரேசமா வந்து பார்ப்பாங்க. சோறு தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி அடி புறாவை நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சாங்க. இது என்ன புறா, இது என்ன புறா, இது என்ன புறான்னு கேட்கும்போது, வந்து பாருங்க அந்த புறாவை, நான் உடனே உங்களை கூப்பிடல, நீங்களே வந்து பாருங்க அந்த புறாவை, நான் கூப்பிட்டா நீங்க சொல்லுவீங்க வரமாட்டீங்க, அப்புறம் தன்னால வந்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு வழி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு ஒரு புறாக்காரங்களை வந்து ஒரு 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி வந்துக்கினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஜனம் வர ஆரம்பிச்சு. அதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி வலிக்கிற புறா நாங்க எங்கேயுமே பார்க்கல, இது யார் கொடுத்தது, என்ன சமாச்சாரம், இது கொடுத்ததுக்கும் வாங்கினதுக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நான் வச்சு இந்த ஓட்டி காமிச்சேன் பாருங்க, அதுதான் பிரயோஜனம். சொல்லுங்க. இப்போ 3 வருஷம் யாரும் இத வந்து அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஒரு வாரம் அடிக்குதா, அதுக்கப்புறம் கீழே வந்துச்சா, அதுக்கப்புறம் மார்க்கெட்டு எடுத்துன்னு போயிட்டு வித்துருவாங்க. அதை தூக்கவும் தெரியாது. அது எப்படி அதை சீர் பண்ணணும், அதை எப்படி அதை பயன்படுத்தணும். அது நீங்க சென்னை ஹிஸ்டரி பத்தி சொன்னீங்கன்னா, இப்போ வந்து பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாங்க. ஒரு பக்ரி பாய் பத்தி சொன்னாங்க, கிராமணியாரு, இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வேற நம்ம புதுப்பேட்டை நாராயணன் அவங்க நெல்லையா பரம்பரை சொல்றாங்க. நெல்லையா இவங்கெல்லாம் வந்து எல்லாமே வந்து பரம்பரையா வந்தவங்களா? இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல எப்படி புறாங்களா வந்து 1942ல வெள்ளக்காரன் பீரியடு. அப்போ வந்து அதனுடைய ஜெனரேஷன் வெள்ளக்காரன் தான். டிக்கு தோர பரம்பரைன்னு ஒரு பரம்பரை இருக்கு. பார்த்தோம் 1966ல இருந்துச்சு டிக்கு தோர. டிக்கு வந்து புறா வச்சுருந்தாரு. டிக்குன்றது வந்து பூரி புறா. அது இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கும் அந்த அவரோட லைன்ல. ஆமா, டிக்கு தோரன்றது அந்த பரம்பரைக்கு உண்டான பூரி புறா. அவங்க தான் ஆரம்பத்துல கொஞ்சம் இந்த நலையா பரம்பரையுடைய இது அவங்க கூட இருந்தாங்க. மூசாமியான்னு ஒரு ஏடு ஒருத்தர் இருந்தாரு, இவங்களுடைய சிஷியன். அப்போ பரம்பரையில வெளியே வரும்போது பாத்தீங்கன்னாக்கா, அப்போ 42ல வந்து எவாகேஷன் டைமு, அது வந்து எல்லாமே முடிஞ்சு எல்லாம் போது 45ல மயிலாப்பூர்ல சண்முக கிராமன்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ அவர் இருக்கும் போற காலத்துல நெல்லையா தான் அங்க போய் புறா ஓட்டுவாரு. உடம்புல சொக்கா துணிலாம் போடுவாங்க. அவரை வந்து நெல்லையா மகாராஜின்னு தான் கூப்பிடுவாரு கிராமணிய. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு புறால அவர் பத்தி என்ன, கிராமணி வந்து எல்லாமே வந்து அவருக்கு வந்து என்னன்னாக்கா, எங்க புறா இருக்குதான்னு பாப்பாரு. அந்த புறா கூண்டோடுத்தின்னு வந்துருவாரு வீட்டுக்கு. அவ்வளோ இதுங்களா? ஆமா, கூண்டோடுத்தின்னு வந்துருவாரு. கேட்பாரு, துட்டு கொடுக்கலன்னா தீன்னு வந்துருவாரு. அதே மாதிரி மாசுத் அலி கான்ன்றது ஐனாவரத்துல இருப்பாரு. அவரும் புறா பரம்பரையா புறா வச்சிருந்தாரு. அவரு வந்து வருவாரு, பாப்பாரு, நல்லா பார்த்துச்சுன்னா துட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு.
புறாலாம் கேட்க மாட்டாரு. ஆளை விட்டு பார்ப்பாரு, புறா பார்க்குதா அவரு. எனக்கும் ஒரு காலத்துல எனக்கும் ஒரு ஒரு சாப்பாடு விற்கிற ஒருத்தர் பாய் ஒருத்தர் அவர் கூட இருப்பாரு. அவருக்கு வந்து எனக்கு 10 ரூபாய் கொடுத்து அமிச்சார் அந்த காலத்துல. ரக்கோல பரான்னு விட்டு 4:30 மணி உட்காரம் 5 கப்ல பரா பறந்தது. எதுக்காக அந்த பரா பறக்கிறதுனால எப்பவுமே 4:30 மணி உட்காருது. இது உற்சாகத்துக்காகவா? அந்த உற்சாகத்துக்கு எனக்கு 10 ரூபாய் கொடுத்து அமிச்சாரு மாசூத் அலிகான். அப்போ வந்து அவர் பாய் வந்து கொண்டாந்து கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி வந்து உன் புறா பறக்கிறதுனால எங்ககிட்ட வேலை செய்யற ஆளையே விட்டு அவரு பார்த்தாரு, இந்த புறா பறக்கிறத பத்தி சொன்னாரு, இந்த மாதிரி சமாச்சாரம். அவரும் வந்து பார்க்கலான்னு பார்த்தாரு, அவரு ஆஸ்திரேலியா போயிட்டாரு அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி மாசூத் அலிகானே கொண்டாந்து துட்டு கொடுக்குற லெவலுக்கு நம்ம புறா விட்டு காமிச்சோம் அந்த காலத்துல. இதே மாதிரிதான் இங்க வந்து கிராமணியார் வந்து நம்ம பார்க்கல. நம்ம வந்து அந்த காலத்துல நம்ம வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம். ஆனா நெல்லையா வந்து அவங்க வீட்டுல வந்து புறா ஓட்டும் போது ஜாக் புறா தான் விட்டார். கிராமணியார் வீட்டுல அவர் விட்டாரு. அவங்க வீட்டுலதான் புறா விடுவாரு, அவங்க வீட்டுலதான் பார்த்துன்னு இருப்பாரு. பால் போட்டு தட்டுல பால் போட்டு தான் புறா பார்த்துருப்பாங்க, மேல வானத்துல பார்க்க மாட்டாங்க. அந்த பால் வந்து பார்த்தாக்கா அந்த புறா பார்க்கறது தெரியும். அப்படி புறா பார்த்தாங்க. ஆமா, இப்ப வந்து நாம கூட அந்த சின்ன வயசுல அப்படிதான் பார்ப்போம், தட்டுல வந்து தண்ணி கிண்ணி வச்சு அவங்க பால் ஊத்தி பார்த்துன்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷத்துல தான் இவங்க வந்து இப்போ நம்ம பரம்பரைன்னு எடுக்க போனாக்கா அதுல இருந்து வெளியே வந்தது தான் புதுப்பேட்டை. நம்ம இப்போ ஃபைனலுக்கு வந்துடலாம். இப்போ நம்மளது டோர்னமெண்ட்டு இப்போ சொன்ன மாதிரி 3 வருஷமா நடத்தின்னு இருக்கோம். ஒன்று சென்னையில் இப்போ கூட வந்து அடிபுரா டோர்னமெண்ட் ஒன்று இருக்கு. இப்போ வர ஜென்ரேஷன்ஸுக்கு ஒன்று ஏன் இந்த டோர்னமெண்ட்ல ஒன்று அவங்க சேர்ந்து இன்னும் இந்த புறாங்களை அழியாத காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன ஒரு அட்வைஸ் சொல்ல போறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. நல்ல புறா சேர்க்கணும். நல்ல கர்ணப்புறாங்களை வந்து ரக்கையிலேருந்து வால்லேருந்து மூக்குலேருந்து காலில் விரல்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்த மாதிரி புறா வாங்கி நல்லா அது பறக்கிற ஒரே ஜாதி புறாவாக இருந்து அது பரம்பரையாக வச்சுங்கிறவங்ககிட்ட போய் கேட்டு அதை ஒரு ஜதை வாங்கிட்டு வந்து ஜதை பண்ணி அதை புறா விடும்போது வாஜாரு சிஷியன்ற முறையில் அதை வந்து சீர் பண்ணி புறா விட்டா அந்த புறா பறக்கும். 2 ஹவர் புறா பறந்தாலும் புறா வலிச்சு அடிக்கிற புறாவா வீட்டில் வைங்க, இல்லையா புறாவை எடுத்துட்டு வேற புறாங்களை சேர்க்கறத பாருங்க. இது வந்து ஒரு சைடு பார்த்தாக்கா மான பிரச்சனை, ஒரு சைடு பார்த்தாக்கா புறா வளர்க்க தெரியாத ஒரு பிரச்சனை. இப்போ 2 பிரச்சனையில ஒரே பிரச்சனையை கொண்டாடணும்னாக்கா நல்ல புறா வச்சு புறா விடுங்க, நல்ல தீனியை போடுங்க. ஒரு புறா வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேருந்து நீங்க அது முடிகிற வரைக்கும் உங்க கையால மட்டும்தான் தீனியை போடணும். நீங்க தான் புறா விடணும், நீங்க தான் எல்லாம் பராமரிப்பு பண்ணணும். நீ மற்றவங்களுக்கு எப்போ நீ வந்து புறா விடு, நீ எத்தனை போய் விடு, நான் எத்தனை விடுன்னு எப்போ சொல்றீங்களோ அந்த புறா பறக்கவே பறக்காது. நல்ல ஜாதி புறாவா தேடுங்க, 10 ரூபாய் செலவு பண்ணுங்க. அந்த ஜாதி புறானுடைய வாழ்க்கைய பின்னால யோசனை பண்ணுங்க. எங்க வச்சிருந்தாங்க, யார் வச்சிருந்தா, இது எப்படி பறந்தது, இது எப்படி வந்து கடைசி வரைக்கும் இது அடிக்குமா அடிக்காதான்றது ஜதை பண்றதுல தான் இருக்குது. மற்றபடி எந்த விஷயமும் எப்படி பறந்தது, இது எப்படி வந்து கடைசி வரைக்கும் இது அடிக்குமா அடிக்காதான்றது ஜதை பண்றதுல தான் இருக்குது. மற்றபடி எந்த விஷயமும் எந்த ஒரு பொருளும் அந்த கர்ணப்புறாவோ சாதா புறாவோ வைக்காது. இல்ல கர்ணப்புறாவுக்கு அதை வைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அடி வைக்கிறாங்க, அதுல ஏதாவது பண்ண புறா ஓவர் அடி ஆயிடும், இல்ல ஏதாவது ஒண்ணு ஆயிடும். இல்ல அது வைக்கிறாங்க, அது வைக்கிறதுனாலதான் புறா பறக்க மாட்டேங்குது. அது வந்து இது தவிர்க்க முடியாத சமாச்சாரத்துல பயந்து தான் செய்யறாங்களே தவிர ஓனும் சேர்ந்து தவிர்த்து கிடையாது. அவங்க பயந்து தான் இந்த இது பறக்குமா பறக்காத, பறந்த புறாவே இவங்க பறக்காத மாதிரி பண்றதுக்கு காரணம் அந்த வைத்தியம் தான். அதாவது இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமானதுன்னா வந்து இப்போ சீரி அடிக்கிற புறான்னாவே வந்து இப்போ புறாவை நம்ம வந்து பறவை மேலேயே செய்யறதா இருந்துச்சுன்னா, பறவை டோர்னமெண்ட்டுக்கு செய்யறதா இருந்துச்சுன்னா புறா நம்ம ஏதாவது ஒண்ணு அதை கொடுத்து வந்து புறாங்க பறக்க வைக்கிறது பாக்குறாங்க. இப்போ இந்த சீரி அடிக்கிற புறால வந்து ஒரு பெஸ்ட் பார்ட்டு இந்த டோர்னமெண்ட்டுங்கள்ல நடக்கிற இன்னார் வரைக்கும் அவங்க அந்த காலத்துல வச்சிருக்க ரூல்ஸுங்களுக்குலாம் வந்து பார்த்தா வந்து இந்த புறா வந்து கர்ணப்புறா வந்து எதுவுமே பண்ணாம நேச்சுரலான முறையில ஒரு 3 ஹவர் பறந்தா போதும், டெய்லி ஒரு 3 ஹவர் 3 நாளைக்கு பறந்தா போதும், நல்லா அடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஷோக்கு வச்சிருக்காங்கல்ல. இது அதுக்கு அந்த காலத்துல யோசிச்சுதான் வச்சாங்களா இந்த மாதிரி மருந்துக்கு இருந்து கொடுத்தா புறா கர்ணப்புறா மேல கை வச்சா ஏதாவது ஒரு மக்கர் பண்ணிடும் அப்படின்றதுக்காக? எப்படி இக்பால் பாய் இது? அது கரெக்ட் தான் அவங்க சொல்றது. ஏன்னா கர்ணப்புறான்றது வந்து அது வந்து பெல்ட்டி அடிக்கணும்ன்றதுக்கு ஒரே ஒரு அத்தியாயம். அதனுடைய உடம்புல எவ்வளவு வலு இருக்குதோ அந்த வலுவுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த புறா பறக்கும். அந்த ஜாதிக்கு அது ஒத்துக்குமா ஒத்துக்காதான்றது அதுக்கு மட்டும்தான் தெரியும்.
அந்த ஜாதியில புறா பறந்ததுனாக்கா அது என்ன அடிக்குதோ அது அடிச்சுட்டு தான் உட்காரும். இல்லைன்னா ஜாதி கம்மியா இருக்குது, அது ரத்தத்துல ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்குதுனாக்கா அந்த புறா அடிக்காது. தப்பு தான் செய்யும். பிளட் லைன். ஆமா, நல்ல பிளட் லைன் இருக்கணும். நல்லா அதுக்கு உண்டான பரம்பரை ரத்தமா இருக்கணும். அந்த பரம்பரை ரத்தம் இருந்தாதான் அந்த புறா ஒழுங்கா பார்க்கும், அடிக்கும், தம்மு இருக்கும். அந்த தம்மு இல்லைன்னா எந்த புறாவும் அது எப்படி அடிச்சுட்டு அந்த புறா எப்படி ராக்கெட்டை வந்து நீ பத்த வச்சு கீழே இருந்து கிளம்புதோ அதே மாதிரிதான் வீட்டுக்கு மேல வந்து சத்திரி மேல வந்தாலே புறா குறைஞ்சபட்சம் ஒரு அரை வானத்துக்கு இருக்கும் புறா. அங்க போய் ஒரு அடி அடிக்குமா? 3 அடி அடிக்கும். ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே 3 அடி அடிச்சுட்டு 3 அடி அப்படியே ரிட்டன் அப்படியே அத்தோட நின்றுடும். அந்த அந்த இழுப்புக்காகத்தான் ஊருக்கு ஜனெல்லாம் வந்து பார்த்து அரை வானத்துக்கு இழுக்கிறது. அரை வானத்துக்கு இழுக்கும். அதனாலதான் ராக்கெட்னு வச்சேன். இல்லைன்னா சாதாரணமா சும்மா இழுத்து அடிக்கிறது போறாங்களா நம்மளுக்கு தெரியாது. 6 மணி என்கிட்ட பந்தது போறான். இதே கல்யாணி செஞ்சு குத்த ஜதியில கர்ப்பாடினா எப்போ போறா நெஞ்ச அடிக்கும். இழுத்ததுனாக்கா 4-3 தட்டம் 6 மணி போறா பந்தது தூவா போறா. அது வேற. அது வந்து சபைக்கு உதவாது. ஆனா 2 ஹவர் 2.5 ஹவர் 3 ஹவர் பறக்கிற புறா மட்டும் தான் சபைக்கு உதவும். அது இழுப்பு புறா தான் சபைக்கு. ஒரே நாள்ல ஃபுல் டைம் பண்ணிட்டு உட்காந்துருமா? அது எப்படி? அவ்வளவுதான். மறுநாள் பறக்கிறது கஷ்டம். அது பறக்கணும்னாக்கா நம்ம தானே செய்யணும் அதுக்கு வேலை. அந்த சபைக்கு வந்துறீங்களா? அது சபைக்குனாக்கா 6 மணி பந்ததுக்கு எவனும் தாக்கு பிடிக்க மாட்டான். இது தப்பு பண்ணோம், இது வந்து எங்கேயாவது இப்ப தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோம், உட்காரும் போது ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்றதுக்கு மனசுல வந்துடும் எல்லாருக்கும். 2 ஹவர் 3 ஹவர்னாக்கா எல்லாருக்கும் ஒரு 6 மணி பறந்தது வந்து ஜூன் மாசமே பறந்ததுங்களா? ஆமா, வெயில எல்லாருக்குமே தெரியுமே. அவர் தான் ஜதை பண்ணாரு, அவர் தான் புறா என்கிட்ட குத்தாரு, நான் தான் புறா விட்டு அவருக்கே காமிச்சேன். கல்யாணின்றது வந்து நசீர் பாயோட வாத்தியார். அது நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து இவரு இருக்கார துராபுடைய வாத்தியார், துராபுடைய சிஷ்யன், துராபுத்தீன் அவருடைய சிஷ்யன். ஷாபாவுடைய சிஷ்யன். ஏன்னாக்கா இந்த 2 பேரும் தான் அவங்க வந்து அண்ணன் தம்பி மாதிரி இருந்தாங்க. ஒருத்தருக்கு பாக்ஸரா கத்துக்கினாரு, இன்னொருத்தருக்கு வந்து கர்ணப்புறாவை பார்க்கவும் தெரியணும், அது பார்க்கமான்னு தெரியணும், அதனுடைய தாக்கத்தை உண்மையா கத்துக்கணும், முழுசா கத்துக்கினா தான் ஒரு புறா விட முடியும். இல்லைன்னா விட முடியாது. நான் குல்தா புறா விட்டேன், சாதா புறா விட்டேன், தில்லர் புறா விட்டேன், எந்த புறா கலரே தெரியாது உனக்கு. முதல்ல 5 கலர், 5 கலர்ல ஏதாவது ஒரு புறா விடலாம். இவ்வளவுதானே நம்ம வந்து பார்க்கணுமே தவிர இழுத்துதான் ஒரு முழம் இழுத்தா இந்த காலத்துல இருக்கிற புறாங்கள ஒரு முழம் இழுத்தாவே போதும். இப்ப இருக்கிறதுல ஒரு முழம் இழுத்து புறா அடிச்சு புறா பந்து 3 ஹவர் பந்து உக்காந்துச்சுனால அது கப்பு கொடுக்கலாம். மினிமம் இப்ப எதுவுமே இல்லாத குறைக்கு அது கொடுக்கலாம். ஒரு முழம் நல்லா அடிச்ச புறாங்களுக்கு, நல்லா அடிச்ச புறா 2 ஹவர் பறக்கும். நல்லா இழுக்கிற புறா 2 ஹவருக்கு மேல பறக்காது. கொஞ்சம் ஸ்பீட் பண்ற புறா சைட்ல கீழே புறா பறந்துச்சுனாக்கா ஒரு 2.5 ஹவர் பறக்கும். அது நல்லா இழுக்கிற புறா பறக்கும். ஒரு முழம் இருக்கிற புறா ஒரு 3 ஹவர் 4 ஹவர் தாட்டும். ஒரு முழம்னா ரொம்ப கம்மி ஆயிடாதா? சும்மா எப்படின்னா இவ்வளவுதான் நின்று அடிக்கிற மாதிரி தான் ஆயிடும். அது நம்மளுக்கு தெரியுது ஒரு முழம்னு, நம்மளுக்கு தெரியுது. அது அந்த காலத்துல சொன்ன பேச்சு சொல்ல ஆனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 அடியாவது இழுக்கணும். அது இழுக்கும். ஒரு லைட் போஸ்ட் இழுக்கும் போறா. ஒரு முழத்துக்கேவா? முழம் சொல்றது ஒரு லைட் போஸ்ட் அப்படின்னா போயிடுமே. அது சருன்னு அந்த மாதிரி கணக்கு. தூக்கணும்னு பட்டுன்னு அடிக்கிறது போறா கிடையாது. அது வலிச்சுட்டு அப்புறம் அடிக்கணும். அதுக்கப்புறம் இழுக்கும் போது தான் ஒரு போஸ்ட் வலிச்சு நம்மளுக்கு தெரியாது. அளக்குறது அப்படி சொல்லுவாங்க அந்த காலத்துல, ஒரு முழம் அச்சா போதையா அப்படின்னு. அது வந்து ஒரு முழம் வந்து ஒரு லைட் போஸ்ட், அது வலிக்கும். அந்த புறா இப்ப இருக்கிற புறாங்கெல்லாம் அதுதான் கொடுக்கணும், ஒரு வழி கிடையாது. அது வளர்க்கணும்னா ஒரு லைட் போஸ்ட், அவ்வளவுதான். லைட் போஸ்ட்ன்றது எத்தனை கேஜம்? ஒரு 50 ஆர்ட்ஸா இருக்குமா? இல்ல 20 ஆர்ட்ஸ் தான். அதுதான் வலிச்சா போதுமா? இப்போ இருக்கிற அதுக்கே இல்லையா? இப்போ அதுதானே இருக்கிறதுக்கு அதுதான் வழி. ஒரு முழன்றது வந்து ஒரு நம்ம சொல்றோம், அது வந்து இழுக்கும் போது நம்ம வந்து அழுக போறதுக்கு முடியாது. அழுக முடியுமா? அது இழுக்கிறது போய் தூக்கி போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் அடிக்கிற போறாங்க நிறைய இருக்கு. ஓகே, இப்போ போய் உங்க டைம் கொடுத்து இவ்வளோ நேரம் நமக்கு டைம் ஒதுக்கி இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப இதுல நம்ம வியூவர்ஸ் வந்து ரொம்ப பேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. பத்தி கண்டிஷன் சொல்லியிருக்கீங்க, பழைய ஆளுங்களை பத்தி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி ரொம்ப மிக்சடா இருந்துச்சு நம்ம கான்வர்சேஷனு. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட வந்து பேசினது. இன்னும் அடுத்த ஃபியூச்சர்ல இன்ஷால்லாம் வேற ஏதாவது உங்ககிட்ட டவுட்ஸோ இதாக இருந்துச்சா கூட நம்ம கண்டிப்பா இந்த நம்ம சேனல் மூலியம் வருவோம், உங்ககிட்ட வந்து பேசுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ.